நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் முன் தற்போது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் தீனா. வணக்கம் தீனா, கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாம் தற்பொழுது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் இல்லத்தில் முன்புதான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்றைக்கு அவர் வீட்டின் இல்லத்தின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மனை நாம் தமிழர் நிர்வாகி ஒருவர் கிழித்தார். அந்த கிழித்ததன் பிறகு இந்த இல்லத்தில் மிகவும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் இந்த வீட்டு காவலாளி இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அதன் பிறகு போலீசார் இந்த சீமான் இல்லத்திற்கு முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டின் முன்பும் சரி, அந்த தெருவிற்கு இருபுறமும் சரி, காவல்துறையினர் மிகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த செய்தியினை அறிந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே சீமான் அவர்களின் இல்லத்திற்கு முன்பு வருகை தந்தனர். ஆனால் காவல்துறையினர் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காவல்துறை சொல்லக்கூடிய கேட்டுக்கொண்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் நின்று கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனுமதிக்கப்படவில்லை என்று காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பின்னர் நாம் தமிழர் கட்சியினரை அனைவருமே காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுதைய நிலவரப்படி அதாவது நாம் தமிழர் நிர்வாகிகள் சீமான் இல்லத்திற்கு முன்பு இப்போ குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் சீமான் அவர்களுடைய மனைவியை நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் கேட்டு அறிய வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தற்பொழுது சீமான் அவர்கள் இல்லத்தில் பார்த்ததுக்கு பின்னர் நாம் தமிழர் நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கின்றனர். நாம் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகி இடமாவனம் கார்த்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடைய கேட்போம். காவல்துறை என்ன சொல்றாங்க? அரசு பழி வாங்குது, இதெல்லாம் பொருட்டு இல்லை, அவ்வளவுதான். ஏன் மறுக்கப்படுறாங்க? ஏன் நிர்வாகிகளுக்கு இல்லத்திற்கு ஒண்ணுமில்லாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி பெரிய அடக்குமுறையை வருது போல தோட்டத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, அதனால இது பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சொல்வது என்னென்றால், நாங்கள் இல்லத்திற்கு முன்பு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன சூழலில் இருக்கிறார்கள் என்பது குறித்து தான் நாங்கள் பார்க்க வருகிறோம். இதையுமே அனுமதி என்பது மறுக்கப்படுகிறார்கள். ஜனநாயக முறையில் இது சரியில்லை என்பது நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் தற்போதைய நிலவரப்படி சீமான் அவர்களின் இல்லத்தின் முன்பு ஏராளமான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் குவிந்து வருகின்றனர். பலத்த போலீஸ் பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்குது? இன்னும் பரபரப்பான சூழல் இருக்குதா, இல்ல போலீசார் அந்த இடத்த கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்களா? அதாவது நாம் தமிழர் நிர்வாகிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நாங்கள் எல்லாருமே வெளியே நின்று ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது எங்களுக்கு, நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்கள் இல்லத்திற்கு சென்று கள நிலவரம் என்பது என்ன என்று நாங்கள் விசாரிக்க போகிறோம், இதற்காக ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது என்று காவல்துறையினரிடம் நாம் தமிழர் நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் அனைவருமே சீமான் அவர்களின் வீட்டின் முன்பு குவிந்திருக்கின்றனர். தற்பொழுதைய நிலவரப்படி மிகவும் ஒரு பரபரப்பான சூழல் தான் இங்கே காணப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுமே அதிகமாக இல்லத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கிறத தாண்டியும் இன்னும் நிர்வாகிகள் வரப்போகிறார்கள் என்பதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர்.